ஹாய் வியர்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது சூத்தை பல்லை பற்றி. இந்த சூத்தை பல் வராமல் தடுப்பது எப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன உள்ளி, அப்புறம் ஒரு டம்ளர், அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் நல்லெண்ணெய். சரிங்களா? இது பார்த்திங்கன்னா இதை நல்லா நச்சு புளிந்து நம்ம இந்த டம்ளரில் எடுத்து வச்சுருக்குறோம். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சிறிதளவு நல்லெண்ணெயை நான் இதற்குள்ளே ஊற்றி வச்சுருக்கேன். ஊற்றி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு நீங்கள் வந்து இது யூஸ் பண்ணக்கூடிய டைம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு சாப்பிட்டுக்கிட்டு அதுக்கு தூங்குறதுக்கு முன்னுக்கு ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் இதை டெய்லி வந்து வாயை கொப்பளித்தாலே போதும். இது பார்த்திங்கன்னா ஒரு 7 டேஸ் அப்படி பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த சூத்த பல்லுங்கிறதே வராது. சரிங்களா? இது பார்த்திங்கன்னா இது மெயின் முறை. இதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா சூத்தப்பல் உள்ள இடத்துல கிராம்பு வைத்தாலும் அதான் வந்து மேக்ஸிமம் வந்து சரியாகும். பார்த்திங்கன்னா டெய்லி வந்து நீங்கள் காலையில் வந்து பேக்கிங் சோடா, விர்ஜின் தேங்காய் எண்ணெய் இந்த 3ஐயும் சேர்ந்து கலந்து பசை போல் ஆக்கி அதை வந்து வைத்து பல்ல துளக்கி வந்தாலே இந்த சொத்தை பல் இந்த நம்ம ஈஸியாக சரி பண்ணிடலாம். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம நைட்டு தூங்கும்போது பல் கூச்சம் அது மாதிரியான ப்ராப்ளம் இருந்ததுன்னா உப்பு இருக்குல்லங்க, அந்த உப்பை வந்து இரவு தூங்குறதுக்கு முன்னுக்கு வந்து டெய்லி வந்து ஒரு கப் பல் தேய்ச்சிக்கிட்டு இந்த உப்பை வந்து வைத்து வாயை கொப்பளித்தாலே மேக்ஸிமம் இந்த ப்ராப்ளம்லாம் வராமல் நம்ம சரி பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா இந்த முறையை நீங்கள் டெய்லி ஒரு 7 டேஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த சூத்தப்பல்லுங்கிறதே உங்களுக்கு இருக்காது. சரிங்களா? மேலும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே வியூஸ், நன்றி, வணக்கம்.